பெண்களுக்காக மத்திய அரசுலேருந்து பீமா சகி யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன திட்டம் அப்படின்னா, பெண்கள் வீட்டில் இருந்த மாதிரியே வேலை பார்க்கலாம். இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த திட்டம் முற்றிலும் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்கீம் மூலயமா பெனிஃபிட் ஆகிட்டா உங்களுக்கு சேலரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது ஒரு ஸ்டைபென்ட்ரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா 18 வயசுலேருந்து 70 வயசு வரை இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி மினிமம் ஒரு 10வது படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 48,000 கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு வருஷத்தில் 25 பாலிசிக்கு மேலே விற்றோம் அப்படின்னா நம்மளுக்கு 48,000 வரை கமிஷன் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த ஸ்டைபன் பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயரில் மந்த்லி 7,000 ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் இயரில் மந்த்லி 6,000 ஏறும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு நம்ம 65% பாலிசியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் இயரில் 5,000 கொடுப்பாங்க. அதுக்கும் நம்ம 65% பாலிசியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்லியிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது என்ன அப்படின்னா, இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. உங்களோட ரிலேட்டிவ்ல யாராவது எல்ஐசி ஏஜென்ட்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. அது உங்களோட கணவர், மனைவி, உங்கள் குழந்தைங்க யாராக வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் எல்ஐசியில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்மு, ஏஜ் ப்ரூஃபு, அப்புறம் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிளிக் ஹேர் ஃபார் பீமா சகி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட நேமை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜென்டர் கேட்டிருக்காங்க. உங்களோட ஜென்டரை இந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களோட நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இந்த பாக்ஸில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்டர் மொபைல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களோட மெயில் ஐடி இதில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்டர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் 1, அட்ரஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட அட்ரஸை இந்த பாக்ஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்கோட் கேட்டிருக்காங்க. உங்களோட பின்கோடை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அதில் உங்களோட ஸ்டேட்டை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் கிளிக் ஃபார் சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு செலக்ட் ஃபார் சிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா எல்லா சிட்டியோட நேமும் வந்துடும். அதில் உங்களோட சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் ஃபார் பிரான்ச் லிஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஸ்டேட்டு சிட்டியில் இருக்கிற பிரான்ச் நேம் ஏதாவது ஒரு 3 இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சப்மிட் லீட் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு அப்ரூவல் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.